கர்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல என்ன பிரச்சனைகள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்டுச்சு, இப்போ கடைசியாக அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்றத நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவில் பார்த்துருப்போம். ஏன்னா இப்போ கர்ஸ்கோட பேட்டில்ன்றது ஒரு டெட் எண்டில் போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஏன்னா ரஷ்ய படைகள் அதுக்கு மேலே உக்ரைன் வீரர்கள் வெளியே அனுப்பல. அதுக்கு மேலே உக்ரைனோட வீரர்களாலையும் ரஷ்யாவோட டிஃபென்சஸை உடச்சிக்கிட்டு உள்ளே போக முடியல. இதுக்கு நடுவில் ரெண்டு ரொம்பவே முக்கியமான சம்பவங்கள் இன்னைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்திருக்குது. இன்னொன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்து இப்போ உக்ரைன் அப்படி ஒரு ஈவெண்ட்டை நாங்கள் பண்ணிட்டோம்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. சோவியத் யூனியனோட ஆர்சனலில் ஒரு பிக்கஸ்ட் மான்ஸ்டராக இருக்கக்கூடிய Tu-22 பாம்பரை நாங்கள் டவுன் பண்ணிட்டோன்னு ஒரு பெரிய கிளைமை வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா ரஷ்யா அவங்களோட அடுத்த அடியை சுமி ரீஜனில் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் அக்கை தாம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் முதல்ல சின்ன சின்ன செய்திகளை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த பாம்பர் ஷாட் டவுனை பற்றி உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னன்றதை பார்த்து முடிச்சிடும். ஜொரக்கோவ்னு சொல்லக்கூடிய பகுதி இது எந்த இடத்துல இருக்குன்னா சுமி ஓப்லாஸ்ட்ல டவுன் ஆஃப் சுட்ஸாவுக்கு பேரலாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். இது உக்ரைன் ரஷ்யா பார்டர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்கள் உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பழையபடி இந்த கர்ஸ்கோட அப்டேட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். உக்ரைனோட டிஃபென்சஸை ரஷ்யா 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு இயற்கையாக அந்த இடத்துல இருந்த காடுகளை ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அடர்ந்த பகுதியை ரஷ்யா பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த அடர்ந்த மரங்கள் அடங்கிய வனப்பகுதின்றது உக்ரைனுக்குள்ளேயும் பேரலாக போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதே ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கிராமத்தை ரஷ்யா இப்போ பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த கிராமம்னு சொல்கிறத விட ஒரு டவுன்னு சொல்லலாம், இல்லை மினி டவுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய கிராமம். ஒரு 1800 நபர்களுக்கும் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி அங்கே 600லேருந்து 700 நபர்கள் இருக்கலாம்னு சொன்னாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 2022க்கு முன்னாடி 1800 நபர்கள் வரைக்கும் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறதா சில தகவல்கள் சொல்லுது. இப்போ இந்த நகரத்தை ரஷ்யா பிடிச்சிருக்கிறது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு பெரிய விஷயமா மாறும், இல்லை இந்த பேட்டில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கிற செய்தி நமக்கு வெளியில தெரியல. இன்னைக்கு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இது அவங்களோட அபிஷியல் செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னா, கர்ஸ்க் பகுதியை விட்டு ரஷ்யா ஏற்கனவே வெளியில வந்து உக்ரைனோட ரீஜனுக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு சம்பவமா இருக்குன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நாங்கள் ஒரு 3 இடங்கள்லையாவது ரஷ்யாவுக்குள்ள ஆக்டிவா இருக்க முயற்சி பண்ணுவோம். இது பெல்கராட் பகுதி மட்டும் இல்லை, இந்த கர்ஸ்க் பகுதியும் தாண்டி இன்னும் ஒரு சில இடங்கள்ல குறைஞ்சபட்சம் 3 இடங்கள்லையாவது நாங்கள் அஃபென்சிவ் ஆபரேஷனை கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. ஜெலன்ஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்க அதே நேரத்தில் இந்த இடத்துல ரஷ்யா புதுசாக உள்ள நுழைஞ்சு அந்த இடத்துல ஒரு கிராமத்தையும் பிடிச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ரஷ்யாவோட வீரர்கள் கிடையவே கிடையாது. அதுவும் ஆக்டிவாக பேட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கர்ஸ்க் பகுதியை விட்டு வெளியில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு பகுதியை பிடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பாக இப்போ கர்ஸ்கில் உக்ரைனோட வீரர்களோட நடமாட்டன்றது 90% அதிகமாக குறைஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை ரஷ்யாவால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நேற்று உக்ரைனோட தலைநகரத்தின் மேலேயும் இன்னும் மெக்கலோவ் போன்ற பகுதிகளையும் ரஷ்யாவோட ட்ரோன் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. இதில் 48 ட்ரோன்களுக்கும் அதிகமாக உள்ள வந்ததாகவும் அதில் 40க்கும் அதிகமான ட்ரோன்களை சுட்டு விடுத்திட்டதாகவும் உக்ரைன் ஒரு செய்தியை வெளியில சொல்லியிருக்காங்க. 16 நபர்களுக்கும் அதிகமாக இந்த ஒரு ட்ரோன் அட்டாக்ல காயமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஹீட் அப் ஆகிட்டு இருக்க அதே டைமில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இஸ்தான்புல்ல வச்சு ஒரு பேச்சுவார்த்தையானது நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையோட அவுட்கம் எப்படி இருக்கும்? ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் சம்பந்தமாக இவங்க ஏதாச்சும் முக்கியமாக பேச போகிறாங்களா, இல்லை ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவை இவங்களை எடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு இதை எல்லாருமே அனலைஸ் பண்ணிட்டு, இல்லை அதுக்கான செய்திகளுக்காக காத்துட்டு இருந்த டைமில் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் சம்பந்தமாக இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை கூட அவங்க பேசலை. அதுக்கு பதிலாக என்னென்ன விதத்தில் இதை நம்ம நார்மலைஸ் பண்ணலாம், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான டீல்ஸை திரும்ப ரீஜெனரேட் பண்ணுறதுக்கும் அதை திரும்ப ஃபார்மாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வரதுக்கும் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் என்ன விதத்தெல்லாம் இந்த திரும்ப நார்மலைசேஷன் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் பேசியிருக்காங்க. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் மேலே அமெரிக்காவுக்கு பெருசாக அக்கறை கிடையாது. ஆனால் உக்ரைனோட இயற்கை வளங்கள் மேலே ஒரு பெரிய அக்கறையானது இருக்குது. இந்த இடத்துல லாஸ்ட் லூசராக நிற்க போகிறது உக்ரைன் தான். ஏன்னா அமெரிக்கா அவங்களோட இயற்கை வளங்கள் எடுத்துருவாங்க, ரஷ்யா அவங்களோட நிலங்கள் எடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக டாக்ஸ் கடன் எல்லாமே வந்து பொதுமக்களோட தலைமையில தான் விடியும். இன்னும் இது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. உக்ரைன் ஒரு பக்கம் ஜெயிச்சாலும் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டான ஒரு வெற்றின்றதை அவங்களால கண்டிப்பாக பெற முடியாது. இதுக்கு நடுவில் ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க இந்த மாதிரி ஹெவி மேன் பவர் லாஸை ஏற்படுத்திட்டோம், அவங்களுக்கு தேவையான கிரிட்டிக்கல் சப்ளைஸை நாங்கள் கட் பண்ணிட்டோம், இங்கே பாருங்க ரஷ்யாவோட ஆர்மி இந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளைமை வேணா வைக்கலாம். அவங்க சொல்றது ஒரு விதத்தில் உண்மைதான். ரஷ்யாவோட ஆர்மியை ஒரு கணிசமான அளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க வீக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே அமெரிக்கா கூட ரஷ்யாவுக்கு நார்மலைசேஷன் ஆனது ஏற்பட்டுச்சுன்னா வெறும் 5 வருஷத்தில் ரஷ்யா இழந்த ரிசோர்ஸஸை திரும்ப ஸ்டாக் பையிலையும் வைக்க முடியும். அதுக்கான அளவு இல்லை அவங்களுக்கு தேவையான கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸை அவங்களோட சப்ளை செயினுக்கும் கொண்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல கடைசியாக நின்று வேடிக்கை பார்க்க போகிறது உக்ரைன் மட்டும் தான். இதில் ரஷ்யாவுக்கு பெரிய லாஸும் கிடையாது, அமெரிக்காவுக்கு பெரிய லாபம் இருக்குது இதனால. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா பிரிட்டன் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. நம்ம இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங்கை பற்றி சில நாட்களுக்கு முன்னாடி பேசி
யார் யாரெல்லாம் உக்ரைனுக்கு வீரர்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இதை நம்ம கொலிஷன் ஆஃப் வில்லிங் என்ற ஒரு பேரில் அனுப்பலாம். இது வந்து நாட்டோ சம்மந்தப்பட்டது கிடையாது, யூரோப்பியன் யூனியன் சம்மந்தப்பட்டது கிடையாது, நம்ம தனியாக நம்மளோட தன்னாட்சி மூலயமா இதை அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இப்போ இதுக்கு அடுத்தபடியே இன்னொரு புது வார்த்தையும் சொல்லியிருக்காரு, ரீ அஷூரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த ரீ அஷூரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னா, இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங் இருக்குல்ல, அதே மாதிரி பிரிட்டனை மட்டும் மையப்படுத்திய ஒரு படை. ஒரு 5000 வீரர்கள் வரைக்கும் உள்ள அனுப்பலாம், இல்லை அது சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணுவாங்களான்னா, உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்குறதா. செக்யூரிட்டி கேரண்டினா அந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங்ல கொடுக்கணும், இல்லை பீஸ் கீப்பர்ஸ் மூலமா தானே கொடுக்கணும். அது என்ன ரீ அஷூரன்ஸ் ஃபோர்ஸ்னா, இவங்க உக்ரைனுக்கு தேவையான ராணுவ உதவிகளை, அதாவது நேரடியாக அவங்களுக்கு தேவையான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி மிசைல் ஃபோர்ஸஸ், இது எல்லாத்தையுமே உக்ரைனுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்காக பிரிட்டன்லேருந்து செல்லக்கூடிய இந்த அத்தனை வீரர்களும் அவங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் டெப்ளாய்மெண்ட்டின் மூலயமா, இன்கேஸ் இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுடுச்சுன்னா, இந்த பார்டரில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எந்த ஒரு பார்டர் இப்போ வரையறுக்கப்பட போகுதோ அந்த இடத்துல உக்ரைனோட வீரர்களோடு சேர்ந்து ரியல் டைம் ட்ரைனிங்கில் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு தேவையான புதுவிதமான யுக்திகளை கற்றுக் கொடுப்பாங்கன்னு இந்த ரீ அஷூரன்ஸ் ஃபோர்ஸுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பேர் வேணால் மாறலாம், ரீ அஷூரன்ஸ் ஃபோர்ஸ், கொலிஷன் ஆஃப் வில்லிங், பீஸ் கீப்பிங், இல்லை இந்த இடத்துல நாங்கள் என்ன வேணால் போகிறோம்னு சொல்லிட்டு இதுக்கான பேர் எல்லாத்தையும் மாற்றலாம். ஆனால் இப்படிப்பட்ட முடிவுகளை பிரிட்டன் எடுத்துகிட்டு இருக்கிறது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை உக்ரைனுக்குள்ளே அதிகப்படுத்துறதா இவர் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டியில் இது பிரிட்டனுக்கே ஒரு பெரிய விஷயமா மாறிடும். ஏன் சமீபத்தில் பிரிட்டனோட அரசியல்வாதிகள்லாம் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, எங்களோட சப்மரைன் எல்லாம் எப்பயுமே ரெடியாக தான் இருக்குது, நாங்கள் நினச்சோன்னா வெறும் ஒரு 16 நிமிஷத்தில் ரஷ்யாவே மாஸ்கோவையும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கையும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு. இவங்களை விட பெரிய நியூக்ளியர் ஆர்சனல்ன்றது ரஷ்யா கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட நியூக்ளியர் சப்மரைன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பிரிட்டனோட நியூக்ளியர் சப்மரைன்ஸ் 10ல் 1 கூட வராது. அமெரிக்கா இந்த இடத்துல உதவிகள் பண்ணலை, இல்லை அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் ராணுவம் சம்மந்தப்பட்ட உதவிகள் வரலன்னா பிரிட்டன் என்ற ஒரு நாடு இந்த இடத்துல கொஞ்சம் கூட ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ யூரோப்பை இவங்க காப்பாற்றணும், உக்ரைனுக்குள்ளே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக்கணும்னு இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவும் ரியாலிட்டிக்கு ஒத்து போகிற மாதிரி எனக்கு இந்த இடத்துல சரியாப்படலை. இதையும் தாண்டி இவங்க இந்த இடத்துல வீரர்கள் அனுப்புகிறாங்க, இல்லை இதே மாதிரி இந்த ரீஅஷூரன்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான எஸ்கலேஷன்ஸ்ன்றது 100% ஏற்படும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஸோ இப்போ அடுத்து அந்த பாம்பரை பற்றின செய்தியை பார்ப்போம். இன்னைக்கு உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட கமாண்டர் இன் ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்ஸ்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, ரஷ்யாவோட ஒரு 100 மில்லியன் மதிப்பிலான ஒரு ஆயுதம் Tu-22 பாம்பர் தான் அப்படி சொல்கிறாரு. ஏன்னா அதோட காஸ்ட்ன்றது 100 மில்லியனுக்கும் அதிகம். இப்போ அப்டேட்டட் வேரியண்ட்லாம் பார்த்தோன்னா 120 மில்லியனுக்கும் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்கிறாங்க, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் வரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாம்பரை அது லேண்ட் ஆகி அடுத்த ஒரு சில வினாடிகளில் எங்களோட ட்ரோன்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான ஒரு பாம்பிங் மிஷனை முடிச்சுட்டு திரும்பவும் இந்த ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகிறப்போ எங்களோட ட்ரோன்ஸ் அதை சுட்டு வீழ்த்திருக்குன்னு சொல்ல, எங்களோட ட்ரோன்ஸ் மூலியமாக அதை நாங்கள் வீழ்த்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் சொல்லியிருக்கக்கூடிய நரேட்டிவை நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறமா அது என்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். இவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா, ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு எதிரான இந்த ஒரு மிசைல் கேம்பெயினை முடிச்சுட்டு இந்த ஒரு பாம்பரை கீழே டவுன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது கிரவுண்டும் ஆயிருக்கு. ஆனால் அந்த டைமில் அந்த இடத்துல இருந்த உக்ரைனோட ட்ரோன் நேரடியாக அந்த விமானத்தின் மேலே மோதி ஒரு பெரிய தீ விபத்து மாதிரி அந்த இடத்துல ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த விமானம் வெடிச்சு செதறிட்டுதா அவரோட சைட் நரேட்டிவ் ஆனது இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க இதுக்கு சப்போர்ட்டிவாக எவிடன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, இல்லை எக்ஸாக்டான லொக்கேஷனை கொடுத்துருக்காங்களா, எத்தனை மெம்பர்ஸ்க்கு இதில் கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி சில செய்திகளை வந்து வெளியில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கு பதில் இப்போ தேடணும்னா நம்ம கிடைக்காது. ஒரு வாரம் முன்னாடி போயிட்டு சரியாக ஏப்ரல் 2ஆம் தேதி ரஷ்யா அஃபிஷியலாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான Tu-22 பாம்பர் ஒன்று சைபீரியாவோட சவுத் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய இர்குட்ஸ்க் பகுதியில் ஒரு விபத்துக்குள்ளாகுது. இந்த விபத்துக்குள்ளானது காரணம் எனிமியோட எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது, இன்ஜின் மால்ஃபங்க்ஷன் காரணமாக அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கிருச்சுன்னு அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இப்போ உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இதையும் எடுத்து பார்த்தோன்னா விபத்து நடந்திருக்கிறது உண்மை. ஆனால் இதை உக்ரைன் சுட்டு வீழ்த்தினாங்களா, இல்லை ரஷ்யா சொன்ன மாதிரி இது வந்து உண்மையிலே ஏதாச்சும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் கீழே விழுந்துருச்சான்னு பார்த்தோன்னா இதில் ரஷ்யன் சைட் வேர்ஷன் உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான காரணங்களை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையன்றதை, இல்லை வேறு ஏதாச்சும் தேடி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம். அந்த விஷுவல்ஸை பார்த்த வரைக்கும் அதிகாலை நேரத்தில் இந்த அட்டாக் நடந்த மாதிரி ஒரு விஷுவல் நடந்து இருக்குது. அது அஃபிஷியலாக இவங்க ஷேரும் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு ஃப்ளேமோ இல்லை அது ரன்வேவை தொட்டதுக்கப்புறம் அதில் எந்த விதமான வெடிப்பு ஏற்படுற மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் பயணிக்கக்கூடிய 4 நபர்கள், இதில் வெப்பன்ஸ் ஆஃபீஸர், பைலட்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேரில் 3
3 நபர்கள் உயிரோட கீழே கிரவுண்ட் ஆயிருக்காங்க. ஒரு நபர் மட்டும் கீழே பேராஷூட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஏற்பட்ட இன்ஜுரிஸ்னால, சிவியர் இன்ஜுரிஸ்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் இறந்திருக்காரு. ஸோ இப்போ உக்ரைனோட வெர்ஷனை பார்த்தோம்னா, இந்த ஃப்ளைட் கீழே கிரவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது மேலே இந்த ட்ரோனை இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கிறதுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த விமானம் உக்ரைன் சொன்ன மாதிரி இல்லை உக்ரைனோட கமாண்டர் சொன்ன மாதிரி ரன்வேவை தொட்டதுக்கு அப்புறம் ஒரு கிராஷ் ஏற்பட்டுருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பைலட்ஸ் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது கிடையாது. அதுக்கு மெயினான ரீசன் இந்த மாதிரி அது கீழே இறங்குறப்போ பல கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கப்போ ஒரே ஒரு சின்ன பாதிப்பு அதோட இன்ஜினில் ஏற்பட்டால் கூட அதோட ரன்வே விட்டு அது வெளியில் போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டஸ்ட்ரோபிக் கிராஷில் அது முடிஞ்சிடும். அப்படி அந்த இடத்துல ஏற்படுற ஃப்ளேமில் ஒரு பைலட் கூட அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா, இவங்க எஜெக்ட் ஆகிட்டாங்க, எஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க சேஃபாக கீழே இறங்கியிருக்காங்கன்றப்போ கீழே கிரவுண்ட் லெவலில் இருந்து இந்த மாதிரி ஒரு எஜெக்ஷனில் மோஸ்ட்டாக கிரிட்டிக்கல் இன்ஜுரிஸ் ஆனது ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட வெர்ஷனை பார்த்தோன்னா அந்த ஃபயர் ஃப்ளேம் ஏற்பட்டுருச்சுன்னா இந்த எஜெக்ஷனில் அந்த 4 நபர்களுமே இறந்துருப்பாங்க. ஸோ ரஷ்யன் வெர்ஷன் இந்த இடத்துல உண்மையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கான வீடியோ எவிடன்ஸும் இருக்குது. உக்ரைன் இந்த கிளைம்க்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதையுமே கொடுக்காதப்போ இந்த வார் டைமை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லலாம், எதிரி தரப்பில் என்னென்னலாம் எவிடன்ஸ் இல்லாமல் நடக்குதோ அது எல்லாத்தையும் நமக்கு ஃபேவராக மாற்றிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா A50 AWACS ஒரு போன வருஷம் அது ஷாட் டவுன் நடந்தது. உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை நாங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யா அதுக்கான ரேடார் சிக்னேச்சர் எல்லாத்தையும் கொடுத்து இது ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலியமாக தான் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு, நம்மளோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் மூலியமாக தான் இதை சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னு அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தாங்க. இன்கேஸ் இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போயும் நடந்திருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சுமி ரீஜன்லேயும் இப்போ ரஷ்யா உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை வந்து உங்கள் எல்லாருக்கே